3 செயின் போட போகிறேன். 1 2 3 போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். 1 2 3 போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடணும். 6 சிங்கிள் குரோஷே போட போகிறேன். 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட போகிறேன். போட்டுட்டு ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேலையும் 2 செயின் போட போகிறோம். இந்த ஹூக்ஸ் இங்கே மாட்டிட்டு இதில் 2 செயின் போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 செயின் போட்டாச்சு. 12 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் 6 செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 12 செயின் போட்டிருக்கேன். மறுபடியும் 12 செயின் போட போகிறேன். ரப்பர் பேண்டை இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 6 சிங்கிள் குரோஷே, அடுத்த பிறகு 12 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது ரவுண்டில் ரப்பர் பேண்ட் மாட்ட போகிறோம். 1 2 3 4 5 6 அதுக்கப்புறம் நம்ம இப்படி போட போகிறோம். 6 இந்த ஊசியை நெக்ஸ்ட் செயினில் விட்டுட்டு இதில் போட போகிறோம். 7 8 9 10 11 12 போட்டுட்டு செயினில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டுட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் வந்துட்டு போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 6 செயின் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 12 செயின் போட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 12 செயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த நூலை உள்ளாடி எடுத்து விட்டுடலாம்.
இதாக இருக்குல்ல, இந்த அடியில் இருக்க நூலையும் உள்ளே எடுத்து விட்டுடலாம். இந்த 2 நூலையும் நல்லா நாட் போட்டு விட்டுருவோம். விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இப்போது பேஸ் ரெடி ஆகிடுச்சி. நம்ம இதே போல் ஒரு பார்ட் இன்னொன்று பண்ண போகிறோம். எல்லோ கலர் எடுத்திருக்கேன், அதுக்கு 3 செயின் போட போகிறேன். 1 2 3 3 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். நீங்கள் மேஜிக் சர்க்கிளும் போடலாம், நான் செயின் போட்டிருக்கேன். 3 செயின் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடுவோம். 1 2 3 4 5 6. நம்ம ஃபஸ்ட்டு செயினில் ஊசியை உள்ளே விட்டு அதுலேருந்து ஒரு நூலை வெளில எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். போட்டுட்டு ஒரு செயின் போடுவோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2 போட்டாச்சா? நம்ம அடையாளத்துக்காக இங்கே ஒன்று இந்த ஹூக்ஸ் மாட்டிடுவோம். 3 4 5 6 7 8 9 10 11 12. இதை எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதே போல் ஒரு 12 செயின் போடுவோம். ஃபஸ்ட் ரவுண்டில் 6 செயின், அடுத்தது 12 செயின், 12 போடணும். போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதில் 2 12 போதும். இதில் தான் நம்ம 3 ரவுண்டு போட்டோம், இது 2 போதும். 6 12 12 போட்டுட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு விட்டுட்டு இந்த நூலை அப்படி சுற்றி விட்டுருங்க. இங்கே சுற்றி விட்டுருக்குறேன். இந்த நூலை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி இந்த 2 நூலையும் நம்ம கட்டி விட்டுடலாம். இப்படி தான் ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதில் வந்துட்டு 6 12 12 12 3 12 செயின் போட்டிருக்கோம். இதில் 2 12 செயின் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் நூல் எடுக்க போகிறேன். இதை ஒரு செயின் போட போகிறோம். இந்த நூலில் இந்த 2 சைடும் இதுலேயும் நம்ம 12 செயின் போட்டிருக்கோம், இதுலேயும் 12 செயின் இருக்குது. இந்த 2லையும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு செயின், இதுலேருந்து ஒரு செயின் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த செயின் இதை உள்ளே கொண்டு வந்து 5 செயின் போட போகிறேன் நான். 1 2 3 4 5 5 செயின் போட்டிருக்கேன். ஒரு சுற்று, இன்னொரு சுற்று, 2 சுற்று சுற்றி அதே செயினில் விட்டு
வெள்ளேந்து ஒரு நூலை உள்ளே எடுத்து 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். இந்த ஊசியை 2 நூலுக்குள்ளாடி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த 2 நூலுக்குள்ளே ஊசி எடுத்துட்டு மறுபடியும் 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் செயினில் விடணும். நெக்ஸ்ட் செயின் இருக்குல்ல, நெக்ஸ்ட் செயினில் இதுவும் இதுக்கு நெக்ஸ்ட் செயின் எங்கே இருக்குது, இதாக இருக்குது. விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்படி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 செயின் போட்டு 2 சுற்று சுற்றி அதே செயினுக்குள்ளே ஊசியை விட்டு உள்ளேந்து ஒரு நூலை வெளியில் எடுத்து நூலை ஒரு சுற்றி சுற்றி இந்த ஊசி 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுத்து மறுபடியும் இந்த நூலை 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுத்து மறுபடியும் இந்த நூலை 2 நூலுக்குள்ளாடி வெளில எடுக்கணும். எடுத்துட்டு 5 செயின் போடணும். 1 2 3 4 5 செயின் போட்டு நம்ம நெக்ஸ்ட் செயினில் விடணும். இதாக இருக்குது நெக்ஸ்ட் செயின். வெளில எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 5 செயின் போடணும். 1 2 3 4 5 போட்டு 2 சுற்று சுற்றி அதே செயினுக்குள்ளாடி விட்டு வெள்ளேந்து ஒரு நூலை 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி 1 2 3 4 5 நெக்ஸ்ட் செயினில் விட்டு இந்த செயினுக்குள்ளாடி கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 பெட்டல் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 சுற்றி சுற்றி அதே செயினுக்குள்ளாடி கொண்டு வந்து 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுத்து 2 நூலுக்குள்ளாடி ஊசியை வெளில எடுத்து மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி 3 தடவை எடுக்கணும். அடுத்து நான் கொஞ்சம் நூல் வைக்க போகிறேன். இதில் கொஞ்சம் நூல் வைக்க போகிறேன். பஞ்சு வேணால் கூட வைக்கலாம். நான் நூல் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு 2 சுற்று சுற்றிட்டு அதே செயினுக்குள்ளாடி விட்டு நூலை வெளில எடுக்கணும். 2 செயினுக்குள்ளே போடணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி போடணும். மறுபடியும் 2 நூலுக்குள்ளாடி 1 2 3 4 5 2 சுற்று சுற்றணும். நெக்ஸ்ட் செயினில் விடணும். நெக்ஸ்ட் செயினில் விடணும். இதுக்கு நெக்ஸ்ட் செயினில் விடணும். எடுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 4 5 2 சுற்று சுற்றணும். அதே செயினுக்குள்ளே விடணும். வெள்ளேந்து நூலை எடுக்கணும். ஒன்று 2 3 4 5
5. பின்னாடி ஒரு செயின் இருக்குது. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு செயின் போடுவோம். இங்கே ஒரு செயின் போட்டுட்டு அதுலேருந்து நூலை வெளில கொண்டு வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுட்டு அதை ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் 6 செயின் போடணும். 6 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லேயும் 2 செயினாக போடணும். 12 செயின். அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்துட்டு அதே போல் ஒரு 12 செயின் போடணும். அவ்வளோதான். இந்த சைடில் வந்துட்டு 6 செயின், 12 செயின், 12 செயின், 12 செயின், 3 ரவுண்டு 12 செயின் போடணும். 2 ரவுண்டு தான் 12 செயின் போடணும். இதை இந்த 2 நூலையும் நம்ம நல்லா டைட்டாக கட்டி விட்டுடலாம். விட்டுட்டு இந்த நூலை உள்ளாடி விட்டுடலாம் எடுத்து. வந்துட்டு ஒரு இந்த சைடு கொண்டு வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம்.